இப்ப கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா ஒரு மத கலவரத்தை தூண்டும் வகையில் பல விடயங்கள் இங்க நடந்து கொண்டேதான் இருக்கு. அன்பு, சிவம், அறிவு இந்த மூன்றையும் ஒரு ஒற்றை புள்ளியில நிறுத்தி அப்படி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு சமயம் தான் இந்த சைவ சமயம். அப்படியாப்பட்ட ஒரு சைவ சமயம் இப்ப யாருகிட்ட மாட்டி இருக்கு அப்படின்னா சங்கிங்க கிட்ட மாட்டி இருக்கு. இந்த மாதிரியான சங்கிங்க கிட்ட மாட்டி இருக்கு. பொது மேடையில வந்துட்டு ஒரு மற்ற மதத்தினரை இவ்வளவு ஒரு இழிவாகவும் இவ்வளவு ஒரு சாதாரணமா இப்படி சொல்றாரு. அவங்க ஃபுல்லா போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க, அவங்கதான் என்னை இடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி உங்களை கொலை பண்ண பாக்குற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளா என்ன? அந்த சிசிடிவி கேமரால அவ்வளவு அழகா தெரியுது அந்த கார் சும்மா ஒரு டென்ட் ஆயிருக்கு. ஆனா இதை அவரு என்ன சொல்றாரு, ஐயோ நான் உள்ள மயங்கி கதி கலங்கி போயிட்டேன், அவங்கதான் வெளில வந்தாங்க, வெளில 2 பேர் ஃபுல்லா போட்டிருந்தாங்க, வந்த வண்டியில நம்பர் பிளேட் இல்ல, இது இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க. தொப்பி தாடி. ஒருவேளை நீங்க சொல்ற அந்த நபர்கள் கொஞ்சம் முன்னாடி நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா அவங்க போய் சேர்ந்திருப்பாங்களே. அப்ப இது யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு. மதுரை ஆதீனத்தோட 293வது மடாதிபதி, அதாவது ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியாருங்கிறவரு ஒரு சைவ சித்தாந்த மாநாட்டுல போய் பேசி முடிச்சுட்டு வெளியில ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு பிரஸுக்கு. அதுல என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை கொல்லறதுக்கு சதி திட்டம் தீட்டி இருக்காங்க. ஒரு கார் வருது, அவர் மேல மோதிருது, அவர் மேல மோதல, அவர் போன அந்த கார் மேல மோதிருது, அதனால அது பெரிய விபத்தாய் போச்சு, அவங்க இப்படி இடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுவும் குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை சொல்றாரு. அந்த மதத்தினர் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குல்லா வச்சிருந்தாங்களாமா, தாடி வச்சிருப்பாங்களாமா. குல்லா தாடி இதையவேதான் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அவரோட அந்த மகிழுந்து ஓட்டுநர், அதாவது டிரைவர், அவரும் அதை சொல்றாங்க. இதை பத்தி தான் நம்ம முழுசா இந்த காணொலியில பார்க்க போறோம். மதுரை ஆதீனம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு போறாரு. அந்த சைவ சித்தாந்த மாநாட்டுல அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பேசுறாரு. சைவ சித்தாந்த மாநாடே இல்ல, அது ஹிந்துத்துவா மாநாடு மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்க தான் ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் உட்காந்துருக்கிறாரு, RSS RN ரவி உட்காந்துருக்காரு, கீழே பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா. குறிப்பா சொல்ல போனா எச் ராஜா புரட்சி புயலுங்கிறாரு அந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர் அங்க என்ன சொல்றாரு, அந்த மேடையில என்ன சொல்றாருன்னா, இவரு கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டாங்களாமா. அதாவது அதுக்கு முந்தின நாள் அந்த கார் வருது, அந்த கார்ல இவங்க கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டாங்களாமா. அதாவது இஸ்லாமியர்கள் தான் அவரை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. இவர் ஃபார்ச்சுனர் கார்ல வந்திருக்காரு. அந்த இஸ்லாமியர்கள் இவங்க சொல்றது இஸ்லாமியர்கள் எல்லாம் அல்ல, அவங்க அந்த வந்தவங்க பாத்தீங்கன்னா பொலேனோ கார்ல வந்திருக்காங்க. அப்படி இவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா லாரியில தானே வந்திருக்கணும். எதுக்கு பொலேனோ கார்ல, அதாவது அந்த கார்ல இவர் எதுக்கு கொல்லணும்? இதுவே ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு தான். அதாவது மதுரை ஆதீனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதீனம். அப்ப அதுல ஒரு மடாதிபதியா ஒரு பீடாதிபதியா இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. அதாவது ஹிந்து மதத்தை நீங்க எவ்வளவு தூரம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது ஹிந்து மதமே அல்ல, இது சைவ மதம். சைவ மதத்தை ஒரு சிவனை வழிபடுற நீங்க இப்படி ஒரு பொது மேடையில ஒரு மற்ற மதத்தினரை இவ்வளவு ஒரு இழிவாகவும் இவ்வளவு ஒரு சாதாரணமா இப்படி சொல்றாரு. அவங்க குல்லா போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க, அவங்கதான் என்னை இடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி உங்களை கொலை பண்ண பாக்குற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த அருணகிரிநாதர் கூட மிக முக்கியமானவர் தான். அவர் அந்த நித்யானந்தாவுக்கு தான் அடுத்த பீடாதிபதியா கொடுத்தாங்க. நித்யானந்தா அந்த பிரச்சனையினால அவரை தூக்கிட்டு உங்களை போட்டாங்க. உங்களை எல்லாம் யாருன்னே தெரியாது. நீங்க ஒரு பொது மேடையில உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி பேசுறது ஒரு மதுரை ஆதீனம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதீனத்துக்காரங்க பேசுற பேச்சாங்கிறத நான் இங்க கேட்டுக்கிறேன். அதாவது அந்த மேடை பூரா பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்க தான். இது இவங்க சைவத்தை, அதாவது இது சைவ சித்தாந்த மாநாடு. சைவ சித்தாந்த மாநாட்டுல எதுக்கு ஹிந்து? இந்த ஹிந்துத்துவாவே எப்ப வந்துச்சுன்னா 8ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. ஆனா சைவ சித்தாந்தம் பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுல தொடங்கின. 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததுதான் சைவ சித்தாந்தம். இங்க சமய பிரிவுகள் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 6 சமய பிரிவுகள் தான் இருந்தது. ஹிந்துத்துவான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த ஹிந்துத்துவாவைங்கிறது ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டுல கொண்டு வராரு. அந்த 8ஆம் நூற்றாண்டுல அதாவது சைவம்ங்கிறது 5ஆம் நூற்றாண்டு இருக்கு. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், இதெல்லாமே இருக்கு. இதைய என்ன பண்றாரு ஆதிசங்கரரு, சுமார்த்தம் அப்படின்னு ஒரு மதமா அதை மாற்றாரு. அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள், அவர்களை இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன கொண்டு வரான், ஹிந்து அப்படின்னு அந்த டேர்மை காயின் பண்ணி கொடுக்குறான். ஆனா இந்த மாநாட்டுல பூரா இவங்க தான். அவங்க முன்னாடி இவர் இதை பேசுறாரு. பேசி போட்டு எச் ராஜா புரட்சி புயல்னு அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு. முடிச்சுட்டு இந்த மாநாட்டை முடிச்சுட்டு வெளியில வராரு. வெளியில வந்த உடனே அந்த இவங்க மீடியா பர்சன்ஸ் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, இந்த மாதிரிங்க ஐயா நீங்க உள்ள இப்படி சொல்லியிருக்கீங்க ஒரு மதத்தை பத்தி இதை பத்தி. அப்பவும் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். டிரைவர் கிட்டயே தள்ளுறான்.
போய் இந்த டிரைவர் கிட்டயே அந்த ஆளு யாரு இந்த மடாதிபதி காமிக்கிறப்ப ஒரு இவங்க வந்து திருப்பி மீடியா பர்சன் வந்து இவரு தான் கேட்கறாங்க, நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னா அப்ப அவர் சொல்றாரு, ஆமாங்க இந்த மாதிரி தாடி வச்சிருந்தாங்க, குள்ளா போட்டிருந்தாங்க, என்ன கொல்றதுக்கு சதி திட்டம் தீட்டினாங்க அப்படின்ட்டு. அதாவது இவங்க போன பாதை தான் தப்பு, இவங்க தான் ஹை ஸ்பீட்ல போயிருக்காங்க. இவர் சொல்றாரு இன்னோவா, அதை அவங்க கேட்கறாங்க இன்னோவா கார்ல போனீங்களான்னு. இல்ல நான் ஃபார்ச்சுனர் கார்ல தான் போனேன், இன்னோவால நான் போயிருந்தா நான் கைலாசத்துக்கே போயிருப்பேன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த ஃபார்ச்சுனர் கார்ல போயிருக்கீங்க, ஒருவேளை நீங்க சொல்ற அந்த நபர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா அவங்க போய் சேர்ந்திருப்பாங்களே. அப்ப இது யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு. நீங்க அவ்வளவு வேகமா போயிட்டு ஒரு சின்ன ஒரு அடிதான் பட்டிருக்கு. அந்த சிசிடிவி கேமரால அவ்வளவு அழகா தெரியுது, அந்த கார் வந்து சும்மா ஒரு டென்ட் ஆயிருக்கு. ஆனா இது அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் உள்ள மயங்கி கதி கலங்கி போயிட்டேன், அவங்கதான் வெளில வந்தாங்க, வெளில அவங்க வந்து 2 பேர் குள்ளா போட்டிருந்தாங்க, அந்த வண்டியில வந்து நம்பர் பிளேட் இல்ல, இது இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க உங்களை கொல்லத்தான் வராங்க, இல்ல தீவிரவாத தாக்குதல்னா தீவிரவாதிகள் அவ்வளவு முட்டாள்களா? இல்ல அப்படி தாக்குதல் நடத்தணும்னா அவங்க எதுக்கு வந்துட்டு இந்த பொலைனா காரை எடுத்துட்டு வரணும், ஃபார்ச்சுனர்ல வரவங்கன்னு அது தெரிஞ்சு போட்டு அவங்க லாரி எடுத்துட்டு வந்து கொண்டிருப்பாங்களே. அப்ப இது முழுக்க ஒரு மத கலவரத்தை, ஒரு நல்லபடியா இருக்கவங்கள, ஒரு இணக்கமா இருக்கவங்கள ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய வேலை. இந்து முன்னணிக்காரங்க, அந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் கூறுறாரு அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அது நீங்க கூறி எங்களுக்கு தெரிய வேண்டாம், உண்மையாலுமே அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எதற்காக இதை இந்த இதுல வந்து நீங்க கூறுறீங்கன்னா அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த குருமகா சன்னிதானம் அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நல்லா இருக்கக்கூடிய மக்கள் மீது இந்த வன்மத்தை தூண்டுறது, இந்த மத கலவரத்தை தூண்டுறது அதுதான். இதுக்கு முன்னாடி குருமகா சன்னிதானம் இருந்தார் அருணகிரிநாதர். அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் ஒரு பிரஸ் மீட்ல, அதாவது அனைத்து மதங்களையுமே வந்து ஏத்துக்கக்கூடியவர். அவர் ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசுனது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதாவது என்னன்னா பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அதை அப்படியே சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து அந்த இயேசுநாதர் வந்து சாகும் தருவாயில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவாரு. அப்ப பைபிள் இருந்தும் அவர் சொல்லுவாரு, இஸ்லாத்துல இருந்து சொல்லுவாரு. நல்லா குறிப்பிட்டு சொல்லணும்னா நாகூர் அனீஃபாவோட மிகச்சிறந்த நண்பர் அவர். அப்ப அவர் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை அந்த திருஞான சம்பந்தர் அந்த நிறுவன அந்த அவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு மடாலயம், ஒரு இதுதான் வந்துட்டு இந்த மதுரை ஆதீனம். அந்த மதுரை ஆதீனத்துல அந்த மாதிரியான மனிதர்கள் தான் இருக்காங்க. அதுல வந்து இந்த கிறுக்கு பையனை யார் வச்சாங்கிற அந்த கேள்வி இங்க முன்வைக்கிறேன். இப்ப கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மத கலவரத்தை தூண்டும் வகையில் பல விடயங்கள் இங்க நடந்து கொண்டேதான் இருக்கு. பாகல்காமா இருந்தாலும் சரி, இப்ப இங்க நடந்த இந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு மத கலவரத்தை தூண்டுறது. அதாவது வந்து பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து இங்க ஆட்சிக்கு இருக்கணும், ஆட்சியில இருக்கணும் அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பையும் கிறிஸ்துவ வெறுப்பையும் மற்ற, அதாவது இஸ்லாமிய கிறிஸ்துன்னு இல்ல மற்ற மதங்கள்ல வெறுப்பை கிளப்பி இந்த ஹிந்துத்துவ அரசியலை பண்ணாதான் அவங்க நீடிக்க முடியும். அதுதான் RSSோட அஜெண்டா. அப்ப இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை தான் இவங்களும் இங்க கையில் எடுத்திருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தோழர், ஹிந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அது எளிய மக்கள் கிட்ட அந்த பிரச்சனை இல்லை. இப்ப இவர் சொன்ன கருத்து வந்து எல்லா ஹிந்துக்களுடைய கருத்துக்களான்னு கேட்டா இல்ல. அங்கதான் நான் சொல்றேன் பாருங்களேன், இந்து மக்கள் கட்சி, அந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் அவர் கூறுகிறார் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அது அவர் எந்த இதுல கூறுவாங்கன்னு தெரியும். அவங்க வந்து அதை தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்கு பேசுவாங்க, அது ஓகே. ஆனா அந்த கருத்து தான் வந்து பொதுவான எல்லா மக்களுடைய கருத்தும் அதுதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவங்க பண்றது ஒரு கலவரம். பஹல்காம்ல நடந்தது அதை ஒரு மதத்தின் திணிக்கிறது ஒரு கலவரம். இதுவே வந்து ஒரு ஹிந்து பண்ணி இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர் இது வந்து அப்படி சொல்றாருன்னா அதுவும் கலவரம் தான். நம்ம அப்படி ஒத்துக்க முடியாது. இங்க கலவரம் பண்றவங்களை நம்ம என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரியான ஆட்களை நம்ம ஏத்துக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம், அவருக்கு இந்த அரசாங்கத்து மேலே வெறுப்பு இருக்கு. இதாவது நான் அந்த வந்து போய் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க மாட்டேன், நான் போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் தர மாட்டேன், இதை நான் அதாவது இறைவன் கிட்ட சிவன் கிட்ட தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா வந்துட்டு நான் பிரதமர் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப வந்து அப்ப என்ன எந்த மாதிரியாக போக்கு இருக்கு பாருங்க. அப்ப அங்க பேசி வச்சுட்டு இங்க எல்லாம் நடக்குது. அதுதான் உண்மை. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மடாதிபதி பதவியை வந்து அவர்கிட்ட இருந்து புடுங்கணுங்கிறத தான் நான் சொல்ல விரும்புறேன். சைவ திருமுறைகள் பாத்தீங்கன்னா 12 திருமுறைகள் இருக்கு. அந்த 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் எழுதுனது, 4, 5, 6 அது வந்து திருநாவுக்கரசர் எழுதுனது, 7ஆம் திருமுறை சுந்தரர் எழுதுனது, 8ஆம் திருமுறை வந்து இவர் மாணிக்க வாசகர் எழுதுனது. இதுல வந்து ஒரு 10ஆம் திருமுறை இருக்கு. அந்த 10ஆம் திருமுறை தான் திருமந்திரம். அந்த திருமந்திரங்கிற அந்த இதை வந்து பகுத்தறிவு பிரதின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுல அவர் அவ்வளவு ஒரு அழகா திருமூலர் கூறுவாரு, அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் ஆவதோறும் அறியிலார், அன்பே சிவம் ஆவதோறும் அறிந்த பின்
அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். அப்ப அன்பு, சிவம், அறிவு இந்த மூன்றையும் ஒரு ஒற்றை புள்ளியில நிறுத்தி அப்படி ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு சமயம் தான் இந்த சைவ சமயம். அப்படியாப்பட்ட ஒரு சைவ சமயம் இப்ப யாருகிட்ட மாட்டி இருக்கு அப்படின்னா சங்கிங்க கிட்ட மாட்டி இருக்கு. இந்த மாதிரியான சங்கிங்க கிட்ட மாட்டி இருக்கு. அப்படி பார்த்தா இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எது உண்மையான ஒரு மத நல்லிணக்கம், எது உண்மையான ஒரு மதம், எது உண்மையான ஒரு சமய வழிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது ஹிந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி, வேற ஜென்மதத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அனைத்து மதங்களிலும் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி சங்கிகள் இருக்காங்க. மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். நன்றி.